வெல்கம் ஆல். இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 கணக்குகளை பார்ப்போம். முதல் கணக்கு, விட்டம் 30 சென்டிமீட்டர், வில்லி நீளம் 26 சென்டிமீட்டர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பு காண்க. விட்டம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர். ஆரத்தோட மதிப்பு விட்டம் பை 2, 30 பை 2 15 சென்டிமீட்டர். வில்லி நீளம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 26 சென்டிமீட்டர் அப்படின்னு. இப்போ வில்லி நீளம்க்கு ஃபார்முலா தீட்டா பை 360 டிகிரி மல்டிபிள் 2πr. நமக்கு வட்டக்கோண பகுதியின் பரப்பு கொஷினில் கேட்டிருக்காங்க. வட்டக்கோண பகுதியின் பரப்பு தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர். அதாவது இந்த கொஸ்டினில் நமக்கு வில்லி நீளத்தில் இருக்கிறதுக்கு நமக்கு வேல்யூ மதிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வில்லி நீளத்தில் உள்ள இந்த 2 எடுத்துகிட்டு இந்த இடத்துல இன்னொரு அதாவது ஆரத்தை பெருக்கணும்னா நமக்கு வட்டக்கோண பகுதியின் பரப்பு கிடைச்சிடும். அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம πr ஸ்கொயர் இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஃபார்முலாவை மாற்றணும். அதாவது இந்த பகுதியில் உள்ள 2 எடுத்துகிட்டு ஆரத்தோட மதிப்பால் பெருக்குனா நமக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிரும். அதாவது வட்டக்கோண பகுதியின் பரப்பு கிடச்சிரும். இப்போ இதை தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு πr அப்படின்னு எழுதுனோம்னா இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் போகணும். இன்ட்டு πr ஈக்குவல் டு இந்த 2 வலது பக்கம் போச்சோம்னா வகுத்தலாயிரம் 26 பை 2 13 பை 2 13 2 26. இப்போ இதோட நம்ம ஆரை பெருக்கணும்னா வட்டக்கோண பகுதியின் பரப்பு வந்துடும். ஆரோட மதிப்பு நமக்கு தெரியும் 15 சென்டிமீட்டர். அப்போ தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 இன்ட்டு இதோட ஆரை நம்ம பெருக்கிறோம்னா ஆரோட மதிப்பு 15 13 இன்ட்டு 15 13 15 195 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்து 2வது கணக்கு பார்ப்போம். சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? இப்போ மகன் வயது எக்ஸ்ன்னு வச்சா சரணோட வயது மகன் வயதை போல் 6 மடங்குன்னு இருக்குது. அப்போ சரணோட வயது 6x. 4 வருடங்கள் கழிச்சு அப்படின்னா 4 வருடத்துக்கு அப்புறம் அவங்க வயசோட 4 வயசு கூடியிருக்கும். அதாவது 6x + 4ன்னு சரணோட வயது 6x + 4ன்னு இருக்கும்போது எப்படி இருக்குன்னா மகன் வயதை போல் 4 மடங்கு. மகன் வயசுக்கு x + 4ன்னு வயசு இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் பழைய வயசோட 4 நம்ம கூட்டி எழுதியிருக்கோம். அந்த வயசை போல் 4 மடங்கு இருக்கணும். அதாவது 4 மடங்குன்னா அதை 4ஆல் பெருக்கணும். இப்போது 6x + 4 ஈக்குவல் டு 4 இன்ட்டு x + 4ன்னு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இதுலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சி மகன் வயது சரண் வயது நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ 6x + 4 ஈக்குவல் டு இந்த 4ஐ உள்ளே பெருக்குவோம் 4x. இந்த 4ஐ இந்த 4ஆல் பெருக்குனா 4 × 4 16 16. இப்போ இந்த 4xஐ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட்டில் கொண்டு வருவோம். 6x - 4x ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 4 இந்த வலது பக்கம் போனால் -4 16 - 4 12. இப்போ 6x - 4x அப்படிங்கும்போது 2x ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு 12 பை 2 6. அதாவது மகன் வயது 6. அவர்களின் தற்போத வயது என்னன்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. நம்ம மகன் வயதை கால்குலேட் பண்ணியிருக்கோம் 6. இப்போ சரண் வயது 6x. 6x ஈக்குவல் டு 6 × 6 36. சரணோட வயது 36. மகன் வயது 6. இது அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த 3வது கொஷின் பார்ப்போம். குமாரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. கொஷினில் அசல் கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் 6 கொடுத்துருக்காங்க. காலம் எண் 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. தனி வட்டியோட மதிப்பை கொடுத்துட்டாங்க. தனி வட்டியோட மதிப்பு 750 ரூபாய். தனி வட்டிக்கு ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR. அது கொடுத்துருக்குற அமௌண்ட்டு 750 ரூபாய். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த பியோட மதிப்பை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ பி இன்ட்டு என்னோட மதிப்பு 2 ஆண்டுகள் 2 இன்ட்டு
ஆர் 10%. 10% அப்படிங்கிறது 10/100 ஈக்குவல் டு 750 ரூபா. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது அசலோட மதிப்பு, பியோட மதிப்பை கேட்டிருக்காங்க. இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை 2ஆல் வகுத்தோன்னா 2 I2 10. இப்போ பி ஈக்குவல் டு இந்த 5 இந்த ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் கொண்டு போனோம்னா பெருக்கல் 5000. இப்போ பெருக்கம் 5 0 0 I5 25 மிச்சம் 2 I7 35 2 37. இப்போ அசலோட மதிப்பு 750 ரூபாய். அசல் பி ஈக்குவல் டு 750 ரூபாய். இதுதான் ஆன்சர், விடை. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு 3 கணக்குகள் பார்ப்போம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.